பயன்படுத்தியிருப்பாங்கன்றது. அண்ணா நிற்கிறீங்களா? ஹலோ, ஹாய். இதுக்குள்ளே வந்துட்டேன். கை வைக்க இது ஃப்ரிட்ஜா பெட்டகம் பாதுகாப்பு கருதி பங்கரை மூடிட்டாங்க. இதில் போட்டு ஏதாவது. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காட்டுப்பகுதிக்குள்ள நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2 முதல்ல ஒரு பெரிய பங்கர் ஒன்று தோண்டி எடுக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா மர்மம் நிறைந்த அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் காட்டப்படலைங்கிறத எடுத்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். தெரியும், 2 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பில் ஒரு பங்கர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சரி, போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நாங்கள் அந்த பங்கர் இருக்க அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல தான் கிடக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம்தான். ஓகே, இதுதான் அந்த இடம். உள்ளுக்கு போகிறதுக்குரிய வழிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். யாரும் உள்ளுக்கு எப்படி இருக்கண்டு. சரி, அப்படி இங்கால கொஞ்சம் பின்னால் பார்த்தோன்னு சொன்னால் இது பாருங்கள், ஏதோ பெரிய ஒரு என்னண்டே தெரியல, பெருசாக உண்டு உடைஞ்சி கிடக்கு. அட, அதண்ட தொடர்ச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று 2 நாட்களாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு உடனே விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அந்த இடத்த தான் நாங்கள் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். பக்கத்துலேயே பெரிய கிணறும் இருக்குது. இங்கால பங்கர். ஓகே, இதுக்குள்ளே போக முடியாத மாதிரி மூடிட்டாங்க. இது வழியால் போக முடியாது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமும் குண்டி கிடக்கு. இதுக்கு அடியில் தான் இருக்குது. ஒரு பக்கம் தண்ணி நிறைஞ்சி கிளம்பி கிடக்கு, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமையாக தான் கிடக்கு. இதுக்கு அடியிலேருந்து போக முடியுமா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கருக்கு பக்கத்தில் இருக்க டாய்லெட் ஃபிட் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதுலேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அங்கால ஒரு பகுதி இருக்கான்னு தெரியல. இல்லை, நிலத்தடியிலேயே இவ்வளோ வேலை திட்டங்கள் நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் கீழே இறங்கி போகக்கூடிய வசதிகள் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் அது போல் இருக்குது ஒரு பகுதி. ஓகே, இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே அடியில் போகலாம் போல தான் இருக்கு. ஆனால் மூடிட்டாங்க.
இப்போ இதுக்குள்ளே போகணும் இருந்தால் இன்னொரு உதவி வேண்டும். சரி, பார்க்கலாம். இந்த இடமும் மூடப்பட்டிருக்குது. ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது. இது அவைண்ட அலுவலகமாக இருக்கலாம் அல்லது வீடாக இருந்திருக்கலாம். ஓகே, இதுதான் அத்திக்காய். அத்திக்காய் இருக்குது. இது பழுக்கும்போது சிவப்பாக இருக்கும். இதுதான் அத்திப்பழம். கீழே எடுத்து பார்ப்போம். வந்து விடுங்க. ஓகே. பங்கருக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஓ, நீட் பண்ணி போட்டு போயிருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரல்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண் நிரப்பப்பட்ட பேரல்கள் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமா? ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஃபேன்லாம் இருக்குது. ஓ, பிறகு இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏதோ இதில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி ஒன்று இருக்குது. பெட்டகமா? ஓகே, இங்கால தண்ணி, இங்கால ரூம் ஒன்று இருக்குது.
ஓகே, இதுக்குள்ளே தண்ணி இங்கால போக கஷ்டம். ஸோ இந்த இடத்துல நான் தனியாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே போக முடியலை. ஹலோ, ஹாய். போனால் நல்லா இருக்கும். ஓகே, முழுமையாக தண்ணி கிடக்கு, பார்க்க முடியாது இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்குது. ஓகே ஓகே மக்களே, பாருங்க எப்படி ஒரு வெக்கையாக இருக்குது இடத்துல. ஸோ உள்ளே வந்து ஏற்றளவுக்கு நாங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்துக்கலாம். இன்னும் உள்ளே போகலாம், தண்ணி நினைக்குது. ஸோ தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அண்ணா நிற்கிறீங்களா? போயிட்டாரா? சரி சரி. அப்பா நல்லா தான் இருக்காங்க, நீட்டாக தான் இருக்கு. தண்ணி இல்லையா? தண்ணி தண்ணி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பங்கருக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிற்கிது, இடையில நிறைய ரூம்ஸ் அங்கங்கே பிரிஞ்சு போகுது. தனியாக நிற்கிறதுனால ஒரு இந்த இடத்துல மேலும் போக முடியலை. ஓகே, இந்தாங்க அக்கா. அக்கா இந்த ஃபோனை கொஞ்சம் பிடிக்கல குரணைக்கா. ஒன்றில் தான் இருக்குது, இருங்க வரேன். நான் இந்த ஏரி வாரதையும் ஒரு கபடி பிடிச்சிருக்கேன் குரணைக்கு. ஏதாவது வேறு கம்பியில் என்ன கல் சார். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பங்கருக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் இனி போக முடியுமா அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி வேறு மழை பெய்ய போகுது. ஓகே, இது நல்ல ஒரு அனுபவம். நாங்கள் இறங்கி வந்த இடத்தோட அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் எமர்ஜென்சி லைன் இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே அங்கேருந்து இதுக்கு வரலாம். இது பாருங்க 3 தட்டு பாருங்கள், அடியில் ரூம் போக அந்த பாதையும் தெரியுது. தெரியுது. இப்போ நாங்கள் போன இடம் அங்கே இருக்குது, அந்த இடம். ஸோ இது வந்து இங்கே இருக்குது. இது 2 கடையில் கனெக்ட் இருக்குது. இது அதுக்கு அடியில் எங்கே போகுதுன்னு தெரியலை. ஓகே, நல்ல ஒரு அனுபவம். இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி மழை பெய்ய தோங்குது. ஸோ சில வேளை தண்ணி நிரம்பிடுமா இருந்தால் பிறகு இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு தெரியலை. ஏனென்றால் ஏற்கனவே நீண்ட காலமாக இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருந்ததால் இந்த இடத்துல அந்த வீட்டுக்காரவங்களும் போய் பார்க்கல, மினக்கடலை. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு 3-4 மோட்டார் போட்டு இதில் இருக்க தண்ணியெலாம் இறைச்சதுக்கு பிறகு தான் இதுக்குள்ளே போக முடிஞ்சதாக இருக்குது. ஓகே, இதுதான் நிலவரம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். உங்களை எடுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி ஏறலாம், தனியாக தான் ஏறலாம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். பாருங்கள், பேரல் வந்து கிடக்கு. ஓகே, இதுக்குள்ளே போகக்கூடிய உங்களோட ஃபோன் வச்சுருக்கா? வாங்க.
லைட் இருந்தால் கொஞ்சம் அடிங்க. வழுக்குதா இந்த இடத்துல பேக் எதுவும் கிடக்குன்னு. இன்றையோட இந்த பங்கரை வந்து மூட போகிறாங்க என்றபடியால் நான் என்னுடைய நண்பர் ஒருவரை வர சொல்லியிருக்கிறேன். அவர் வந்த உடனே இதுக்குள்ளே இருக்கிற அந்த ரூமுக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பிளான் வச்சுருக்கிறேன். ஓகே, அவர் வந்த உடனே மீண்டும் ஒரு முறை இதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் போகாத எல்லா அறைக்கும் போக போகிறோம். தண்ணி சரியா? ஓகே, நண்பர் வந்துட்டார். மிஷன் 2 திரும்ப நாங்கள் இதுக்குள்ளே போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல போகாத அந்த அறைகளுக்கெல்லாம் போகிறதுக்கான முயற்சி தான் இப்போ எங்களுடைய முயற்சி, அடுத்த கட்ட முயற்சியாக இருக்க போது. பெரிய ஷாப்பிங் காலுக்கு போடுறோன்னா போட்டு இருக்கும். எனக்கு சரி வராது. அப்போ நீங்கள் இப்போ பிடிக்கிறீங்க, நான் ஸ்மார்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ள தண்ணி நாங்கள் சொப்பின் ஒன்று போட்டுட்டு இறங்கி பார்ப்போம்ல. சொப்பின் ஓகே, இப்போ சிறு முயற்சி. சிறு முயற்சி இல்லை, பெரும் முயற்சி. சிறு முயற்சியா? சரி. காரணம் என்னென்றால் இந்த தண்ணியும் அப்படி இருக்குது, அது இந்த ஆழங்கள் இது தெரியாது பார்த்து. ஓகே ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி காமிக்கணும்னு தெரியல. ஓகே, அதுக்குள்ளே ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். சேஃப்டி தானே? ஓகே ஓகே, ஃபுல்லாக சேராக கிடக்கு எல்லா இடமும். ஓகே, அடுத்த ரூமுக்கு வந்துட்டேன். ஓகே, வெறும் ரூமாக மட்டும்தான் இருக்குது. வர போறீங்களா? ஓ, ரூம் இருக்குது. அங்கால இதே மாதிரி தான் சேராக இருக்குது. சார், எந்த இடம்? நான் பாருங்க. ஓகே, இங்கே பிடிக்கல. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைசி இன்னும் தட்டு மேலே போகலாம் அதுக்கு. ஸோ ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிறதுனால போக முடியலை. என்னால் முடிஞ்ச சொப்பின்கள் கட்டிட்டு ட்ரை பண்ணி வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா இன்னும் 2 பிரிவு போகுது. ஸோ எப்படி போகணும்னு தெரியல. ஸோ இதை மட்டும் எடுத்து காட்டியிருக்கேன். முடிஞ்சால் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபுல்லாக காட்டுவோம். ஸோ இந்தியோட இதை மூட போகிறேன்னு சொல்லி ஒரு அறிவித்தலும் வந்துருக்குது. சரி, ஓகே, வர போகிறீங்களா? அதுக்கு இப்படி தான் இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. ஆனால் சரி, இந்த இடத்துல சில அடுத்த ஹோல் இருக்கோ தெரியல. பள்ளங்களாக இருந்தால் சேஃப்டி தான் வந்து என்ன. ஓகே மக்களே, பாருங்க, எங்களால் இதை இவ்வளோ தூரம் எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த ரூம் போய்கொண்டே இருக்குது. அதில் வந்துட்டு என்ன இல்லை, இப்போ என்னென்னா நாங்கள் வந்தேன்ங்களோ
அதன் தொடர்ச்சி நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ஸ் கால் வைக்கிறது கொஞ்சம் தெரியாது. இது சில பேர் பள்ளமாக போகுதோ தெரியாது. ஓகே, என்னோட ஒரு உதவிக்கு நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஸோ 2 பேரும் இயன்ற மட்டும் இதுக்குள்ளே நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். இதில் வயரிங்லாம் இருந்தது, இங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் நாங்கள் இயன்ற மட்டும் சேஃப்டியாக கட்டி கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஒரு தடி ஒன்று தான் நல்ல வேணாம். அந்த பிளேஸ் பைப்பும் ஓகே. எங்களோட அன்னையாக்கள் வாழ்ந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ முழுமையாக எடுத்து காட்டுறோம், இயன்ற மட்டும் எங்களால் எடுத்து காட்டுறோம். ஓகே, அதை வச்சு பார்த்தீங்கன்னா கம்மி. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப வரும். நீங்கள் இந்த கல் வச்சுருக்கீங்க, இதை மட்டும் முதல் படி வச்சு படி இல்லை, இது அப்படியே போங்க. ஓகே, அந்த ரூமில் வரணும்ல, அந்த பாதையில் அதுதான் அது என்ன பாதை? அதுக்குள்ளே போயிட்டு தான் மாறுது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போனோம்னா அங்கே வரலாம், விளங்குதா? அந்த 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 இதுக்கு வரலாம். ஓகே, ஓகே, நிறைய ரூம்கள் அப்படியே பிரிஞ்சு போகுது. எங்கே போகணும்னு தெரியல. எங்களால் இயன்ற மட்டும் இதுக்குள்ளே இருந்து காட்டியிருக்கோம். അതിൻ്റെ പാതയെ வந்து அந்த மற்ற பக்கம் இன்னொரு அங்கே பார்த்தோம். அந்த பாதையை நாங்கள் அதில் கொண்டே காட்டுவோம். மற்றது என்னென்னு கேட்டால் அந்த இடத்துல இப்போ நீண்ட நேரம் இருக்க முடியல, ரொம்ப இழைப்பு வாங்குது, ஆக்சிஜன் குறைவாக இருக்குதுங்கிறது தெரியுது. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். என்ன கொஞ்சம் போக சொல்லிட்டோம். சரி, படி காட்சியெல்லாம் கிடக்கு, சமையல் நடக்கும்போது. இது மேசை, இது சேர். ஓகே, இங்கே வீட்டில் இரும்பு பிடிக்கும். இந்த சேர் வந்துட்டு சில பேருக்கு ஞாபகம் இருக்கு வேணாம், ஞாபகம் இருக்கு. இந்த சேர் பயன்படுத்தியிருப்பாங்கன்றது ஞாபகம் நினைக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்க, இதில் ஒரு இரும்பு பிடி நல்ல. ஓகே, ஓரளவு சும்மா வேறு லெவலில். இது வந்து இதில் டைப்பு இந்த இது இறங்கக்கூடிய மாதிரி பிடிச்சி இறங்கக்கூடிய மாதிரி அப்படியே நீட்டாக இருந்திருக்கு. இதில் இது ஜாயின் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து இந்த ஜாயின் போய்கொண்டே இருக்குது. அதிலேருந்து அப்படியே பிடிச்சி கீழே இறங்கி போகக்கூடிய மாதிரி இருக்குது. தானே? அப்படி தானே? அந்த பெட்டகமும் அது பெட்டகம் தானே? அது பெட்டகம். நான் அடுத்து ஃபேன். ஓகே, இந்த பெரல்கள் இருக்கല്ലോ, இதில் தான் ஏதோ இருக்குது, புதையல் இருக்குன்னு தேடி வந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் வெறும் மண் தான் இருந்துருக்குது. பிறகு என்ன செய்தாங்கன்னா இதிலே போட்டு அடித்து உடைச்சி இதில் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம்.
அவங்க பாதுகாப்பு அவங்க மண் பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கலாம். அதுதாங்க. இந்த செம்பு எடுத்துட்டீங்களா? இந்த செம்பு நல்ல ஹெவியாக இருக்கப்போ. அதான் பழைய காலத்து அந்த காலத்து இது டொய்லெட்டுக்குரிய அப்படியா? சரி, அப்போ நாங்கள் இதை எடுத்து காட்டிட்டோம். இப்போ நாங்கள் மேலே போக போகிறோம். சரக்குதான் மெதுவாக பார்த்து சேஃப்டியாக இருங்க. ஓகே, அப்படியே மேலே போங்க. பெரும் சிரமத்துக்கு மத்தியிலான வரைக்கும் இருக்கீங்கண்ணே. ஓகே, அப்போ நாங்கள் சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பங்கருண்ட ஒரு பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூடிட்டாங்க, இனி யாரும் போக முடியாது. இன்றைக்கி இது ஃபுல்லாக மூட போகிறாங்க. ஸோ அதுக்கிடையில் எங்களுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. உள்ளே வந்து பயங்கரமாக சேறு தண்ணி, ஒரு வித்தியாசமாக தண்ணி ஒன்று கிடக்குது. நானும் சேஃப்டியாக அந்த சொப்பின்லாம் கட்டிட்டு போனேன். ஆனால் இங்கே வா, ஷூவெல்லாம் அது வந்து கழிவு தண்ணி தான். கழிவு தண்ணி. இதை உடனே கிளியர் பண்ணிடுறேன். கால் கழுவுங்க. ஓகே, இதுதான் நிலவரம். இது என்னத்துக்காக நாங்கள் இவ்வளோ மினக்கட்டம் என்றால், எத்தனையோ பேர் இதை பார்க்கணுன்னு ஆசையில் இருப்பீங்க. மற்றது மூடிட்டாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருந்ததே தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எடுத்து காட்டுறதுக்கு. ஸோ இதுதான் எங்களோட பிரதான நோக்கம். பிறகு கண்டபடிக்கு தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. ஓகே, தொடர்ந்து அடுத்த என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் உடைச்சி கிடக்கு. இதுதான் அந்த பங்கருக்கு போகிற பிரதான பாதை. இந்த இடம் தான் பிரதான பாதையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து கிண்ட ஆரம்பித்த உடனே இதெல்லாம் மூடிட்டாங்க இந்த இடம். இனி இதுக்குள்ளே யாரும் போக முடியாது. பாருங்கள் இப்படி கிடக்குண்டு. சாய்வாக தான் இருக்குது, சாதி மாதிரி. ஓகே, அந்த பங்கருக்கு போகிற பிரதான பாதைன்ற சுவர்ன்ற தடிப்பையும் அதில் பயன்படுத்தப்பட்ட கம்பியை பார்க்கலாம். நீங்கள் கம்பி பாருங்க, இது எத்தனை இன்ச்சு அப்பா? இது 16 இன்ச்சுக்கு அப்படி தான் வரும் போல். கூட இதை என்ன திரும்ப செய்தாங்களாம், இதை உடைக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா. ஆமி பெக்கோலாம் வந்தது இல்லை, உடைக்க முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. இது கிளப்பி எடுக்கலாம். எனக்கு கரைக்கும் போது சொன்னவா, இல்லாட்டி இதை க்ளீன் பண்ணி போட்டால் அவங்களுக்கு சொல்லி சொன்னாங்க. இது கிளப்ப முடியாது. இங்கே இதில் அந்த உடைஞ்ச துண்டு வந்து இது கஷ்டப்பட்டு இடித்து பார்த்துருக்காங்க, சரி வேறு இல்லை. அடுத்து மக்கள் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ பெரிய இந்த இவ்வளோ காலம் விட்டு இப்போ ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னு கேட்டால், இந்த இடம் அவங்க அந்த காணிக்கு இடம்பெயர்ந்து வந்த உடனே வரும்போது இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த இடம் எல்லாம் முழுமையாக தண்ணியால் நிரம்பி இருந்ததுனால அவங்க அதை கணக்கெடுக்காமல் விட்டுட்டாங்க. பிறகு இதை யாரோ தெரியாத ஒருத்தர் இந்த இடத்த வந்து கிண்டி இதில் புதையல் இருக்குதுன்னு சொல்லி இதை தோண்ட ஆரம்பித்த உடனே தான் இது பிரச்சனைக்கு உள்ளாகணுச்சு. மற்றபடி இதில் எதுவுமே கடைசி மட்டும் கிடைக்கல அப்படிங்கிறத கடைசி உண்மையான விஷயம். அதுக்கு பிறகு இதை எண்டையோட மூட போகிறாங்க. இனி இந்த இடத்த இப்படி பார்க்க முடியுமான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த காணொலியை அடுத்து இன்னொரு விஷயம் காட்டணும். நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்தோம்ல, நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்தது இந்த தொடர்ச்சி. இதுதான். இப்போ இதுக்குள்ளே சில பேர் விழுந்தா நாங்கள் அந்த ரூம் வழியாக வெளியே வரலாம். அதானே அந்த பாதை தான் இது. மற்ற இது வந்து படி இருந்திருக்கலாம். அதை சில நேரம் அந்த படி இந்த இதை வந்து கலட்டிட்டு அப்படியே இந்த இந்த இதில் நட்டு இருக்கு பாருங்க, இங்கே இந்த சைட்டில் இந்த நட்டு இது வந்து இங்கே படி இந்த இதில் படி மாதிரி இதில் ஒன்று இருக்கு, இங்கே மேலே ஒன்று இருக்கு. சில வேலை இரும்பு கேடு கலட்டி எடுத்துட்டாங்களா, அந்த இரும்பு கேடரை கலட்டிட்டாங்க. அப்போ இதில் வந்துட்டு அந்த அப்படியே லைனாக போகுது பாருங்க. அது வந்து அந்த கூட்டி இருக்காங்க, அதுல இருந்து இறங்கி கீழே போய் வர. மற்றது 2015ஆம் ஆண்டு ஒரு இதே மாதிரி ஒரு பங்கரை தகர்த்தாங்க, குண்டு வச்சு, தெரியுமா?
அது அந்த பங்கர் ஃபுல்லா நாங்க போய் பார்த்தோம். இதே மாடல் தான், இதே பேட்டர்ல தான் இருந்தது. இதே இறங்கி போறதுக்குரிய இந்த சிஸ்டம் தான் இருந்தது. நாங்க பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போய் வந்திருக்காங்கன்ற. ஏனெண்டா அவங்களோட முகத்தில இருந்து வடிகிறது ஒட்சிசன் இல்லாமல் நாங்கள் உள்ளுக்குள்ள பட்ட கஷ்டம். அதில் அது வேர்வை தான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அமுக்கம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள தான் நின்றுப்போம். உள்ள அப்படி ஒரு அமுக்கம், அது ஒட்சிசன் தான் இருந்தது. இதெல்லாம் உடைக்க ஏழுமான்னு தெரியுங்க பாருங்க எப்படி இருக்கு. இது இந்த கட்டுண்ட பலம்ன்றது வேற விதத்தில் இருக்குது. ஏன்னு சொன்னால் பேக்கோ ஜேசிபியெல்லாம் இடிச்சு முடியல, அது உடைக்கலாம் இருக்குது. அவ்வளோத்துக்கு இருக்கு அப்படி இருக்கு. வரும்போது ஸ்டைலாக போகும்போது நிலைமையை பாருங்கள். ஓகே, நிச்சயமாக இது ஒரு ஆவண பதிவாக இருக்கும். இதுதான் அந்த வளமையாக பயன்படுத்தி இருந்த பாதை. இதில் படிக்கட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக இருந்துருக்குது. அதை தூத்துட்டாங்க, அதை மூடிட்டாங்க. நாங்கள் இதில் இனி இப்போ போக முடியாது. இனி இது வழியால் யாரும் போக முடியாது. தான் கடைசி இதில் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கான ஒரு தடயம். இது என்ன பொருள்? கை வைக்காங்க ஏதோ ஒரு பொருள் கிடக்கு. இது வந்து அந்த இது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆர்பிஜி ஏதோ சொல்லுவாங்களே, இல்லை அந்த அது மாதிரி தான் கிடக்குது பார்க்கும்போது அப்படி. சரி, ஆனால் இப்போ ஆமி தான் தோண்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து இதில் பயன்படுத்தி இருக்குது. அது இந்த எச்சம் தான் இது. மற்ற இதில் வந்து இந்த கட்டுறதுக்கு எவ்வளோ அடி விழுந்திருக்குன்றது பாருங்க. இந்த கட்டுறதுல அவ்வளவு இது ரெண்டும் இப்படி சேஃப்டி இதை வந்து உள்ளுக்கு இறங்கி போகிற மாதிரி. அது அந்த இறங்கி போகிற அந்த மேல் துண்டு, அந்த மேல் துண்டு தான் வந்துட்டு உடைச்சி கீழே விழுத்திருக்கு விளங்கிட்டு. இது வந்து அப்படியே போய் உள்ள இப்படி சரிவு போகிறதுல இருந்திருக்கு. அதை உடைச்சிட்டு 3 நாள் 2 நாள் தொடர்ச்சியாக தண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஷுவா ஆனது போச்சு. அப்போ நான் அந்த இடத்துல கழுவி தண்ணி வந்து அவ்வளோ இதே இல்லைன்னா சுடுதா? இல்லை, அந்த தண்ணி அது ஃபுல்லாக வெளியில இருந்த கழிவு டாய்லெட் தண்ணி எல்லாம் அதுகள் எல்லாம் அதுக்குள்ளே நான் போயிருக்கேன். அது நீங்கள் உங்களோட காலில் வந்து அந்தலாம் தண்ணியும் பட்டால் அசிட் பட்ட மாதிரி ஒரு அந்தலாம் அவியும் கால். ஆனால் இப்போ கழுவுங்க. ஆனால் நல்ல காலை சேவக்சல் இதழ் போட்டு ஏதாவது கழுவணுமோ, கிருமி தொற்று இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பங்கருக்கு போகக்கூடிய சகல பாதைகள் மூடிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயமாக இது ஒரு எங்களோட யூடியூப் சேனலில் ஒரு ஆவணமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.